ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். டபிள்யூ கோயின்னு சொல்ல போகிற ஏர்ட்ட போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். டெலிகிராம் போட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்கள பற்றின ஒரு அப்டேட் உண்டு. இந்த கூகாயின் எக்ஸ்சேஞ்சு பிளாக் பேஜில் வந்துருக்குது. அதை பற்றின அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரொஜெக்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதை சப்போர்ட் பண்ண நேரத்தில் எக்ஸ்சேஞ்சில் அதை பற்றி நியூஸ்கள் வர நேரத்தில் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஸ்கேம் ஆகிறதும் இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஜெனுவின் ஆனதும் இல்லை. கிட்டத்தட்ட ஒன்செயின் ஸ்கேம் பண்ணிட்டு போனாங்க. அடுத்து நாங்கள் 2-3 மாதமாக மைண்ட் பண்ணி ஒன்றுமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, ஆனால் அதை ஸ்கேம் பண்ணிட்டு போனாங்க. பட் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க, மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க தொடர்ச்சியாக கீப் மைனிங் பண்ணிக்கொள்ளுங்க. டாஸ்க்கள் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறேன்னு சொல்கிற எல்லாமே வீடியோவை ஆல்ரெடி போட்டாச்சு. அதில் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தாரன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மேட்ஸ் ஆப்ஷனில் போய் நீங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். டாஸ்க் ஆப்ஷனில் சில டாஸ்க்கள் அவைலபிளாக இருக்கும். வேறு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக, ப்ரீமியம் யூஸர்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாகலாம் உங்களுக்கு கோயின்ஸ் வரும். அதுகளையும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டேக் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது, பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த AZ கோயின் சொல்லுற மைனிங் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு 1 இயர் நினைக்கிறேன் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்கள்ட்ட இந்த புது அப்டேட், இந்த பிங் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பைனான்ஸ் மாதிரி, கூகாயின் மாதிரி பிங்னு சொல்ல போகிற எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அவங்களுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் இந்த AZ கோயினர் மைனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒர்க் ஆன் இட், கண்டினியூ ஆன் இட். ஒவ்வொரு 24 hours ஒருக்கா நாங்கள் மைன் பண்ண வேண்டிய மைனிங் இந்த AZ கோயினர் மைனிங்கை ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. கன பேர் மறந்துருப்பீங்க. இந்த டப் மைனிங்ஸ்லாம், டெலிகிராம் மைனிங்ஸ்லாம் வந்த பிறகு கணக்கு மைனிங் ஆப்ஸை கன பேர் மறந்துருப்பாங்க. பொண்டெக்ஸ் எல்லாம் நாங்கள் 4 வருஷமாக மைன் பண்ணி கொண்டிருக்கோம், 3 வருஷமாக மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். AZ கோயினும் அப்படி தான் நிறைய பேர் மறந்துருந்தால் போயிட்டு திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 24 hours ஒருக்காகவும் மைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டொட் செயின்னு சொல்ல போகிற மைனிங். இதுவும் AZ கோயினருக்கு முன்னாடியே வந்த ஒரு மைனிங். இப்போ அவங்களுடைய மெயின் நெட் டேட் கொடுத்துருக்காங்க 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 29ஆம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஃபுல்லாக இருக்குது. இதில் மைன் பண்ணி இன்னும் கோயின்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கு நிறைய நாள் 1 இயருக்கு மேலே நானே மைன் பண்ணி கொண்டிருக்கேன். அதோட அவங்களுடைய டோன் USDT கிவ்அவே ஒன்று போய்கிட்டு இந்த கிவ்அவேலாம் நாங்கள் விட்டுருவோம். கிவ்அவே இடைக்குள்ள வர சர்ப்ரைஸ்க்கெல்லாம் விட்டுருவோம். மைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்து அதோட 24 hours கொடுக்க அந்த மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பெருசாக அட்ஸுகள் இல்லாத மைனிங். முதல் வாரது அட்ஸுகள் வாரது, இப்போ அட்ஸுகள் வாரது குறைஞ்சி போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் தாரன். January 29, 2025 லிஸ்ட் ஆகுது. ரெஃபரன்ஸை பாருங்கள். எனக்கு ஒரு 65 ரெஃபரன்ஸ் இருக்கிறாங்க, 55 பேர் இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க. இந்த டப் மைனிங்ஸ் வந்த பிறகு நிறைய பேர் இந்த மைனிங்ஸை விட்டு போனதாக ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்கள், இன்ஆக்டிவாக இருக்க வேணாம். நான் சென்ட் ரிமைண்டர் பண்ணுறேன். இருக்கிறவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆக்களை இன்வைட் பண்ணியிருந்தீங்களா தான் நீங்களும் சென்ட் ரிமைண்டர் கொடுத்து அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்கள். ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களால் கோயின்ஸ்கள் நிறைய கோயின்ஸ்கள் ஏர்ன் பண்ணி வைக்க முடியும். அதோட ஏஜென்ட் சொல்லப்படுற இன்னொரு கோயினும் நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ப்ளே கேம்ஸ் மூலமாக சின்ன சின்ன கேம்ஸ்கள், பவுன்ஸ் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்து அதையும் கிளைம் பண்ணி டைம் இருக்கிற நேரத்தில் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரத்தில் இது இந்த டோக்கனும் பயன்படுத்தப்படலாம். அடுத்தது ஹாம்ஸ்டர் கோன்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட் அக்கௌண்ட் மைனிங் ஒன்று வந்திருக்குது. ஹாம்ஸ்டர் கம்பேட் இல்லை, ஹாம்ஸ்டர் கோ. இது அவை மைனிங். நாங்கள் ஆல்ரெடி அவை மைனிங் கனவே மைன் பண்ணியிருப்பீங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறதாக ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன் நான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஹாம்ஸ்டர் கோ டப் மைனிங், டப் பண்ணி நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மைனிங். இது அவங்களோட ட்விட்டர் ஹேண்டல். 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். லிங்கை கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரும். அதில் போய் பாருங்கள். ப்ராபப்ளி நத்திங், ப்ராபப்ளி சம்திங், இதான் பெரிய பிக் திங்னு சொல்லி ஒரு விளம்பரம் நான் கொடுத்து வராங்க. அதில் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் ஆப்ஷனை கொடுத்துவாங்க. கொடுத்து வந்த பிறகு ஒரு மவுஸ் ஒன்று காட்டி கொண்டிருக்கும். ஹாம்ஸ்டர் கம்பெட்லையும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தது. ஸோ அதில் நீங்கள் டப் பண்ண 2000 ஒரு டைமில் 2000 கோயின்ஸ் நீங்கள் டப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். டப் பண்ணி ஏர்ன் பண்ண பிறகு கிளைம் ப்ரோசஸ் இருக்கும். அந்த கிளைமை கொடுத்தீங்களா, அந்த கிளைம் பண்ண கொடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் டப் பண்ணி ஏர்ன் பண்ணது அவ்வளவுமே உங்களுடைய இதில் கிளைம் ஆகி மேலே இருக்க டோட்டல் பேலன்ஸில் ஆகும். அவரோட இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் லிங்க் எடுத்து யாரையும் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். அவர்கள் மூலமாகவும் ஒரு சாதாரண யூஸர் நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக 5000 கோயின்ஸும், டெலிகிராம் ப்ரீமியம் யூஸர் இன்வைட் பண்ணுறதால 25,000 கோயின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோயின்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். குவெஸ்ட் அவைலபிள் இருக்குது, டீம் அவைலபிள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இருக்க சான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. குவெஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் அவங்களோட ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, இன்வைட் 5 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியான ஆப்ஷன்கள்லாம் இருக்குது. ஸோ பார்த்து அந்த குவெஸ்ட்டுகளையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டீம் ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. டீமில் கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த இதுவுமே பண்ணாமல், எந்த டாஸ்க்குமே பண்ணாமல் ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்ஆக்டிவாக இருக்க வேணாம். ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் கணக்கு கோயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். போக ஏர்னிங்ஸ் ஸ்பீட் குறையும், மைனிங் ஸ்பீட் குறையும். உங்களால் நிறைய கோயின்ஸில் உங்களால் கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற நேரமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஹாம்ஸ்டர் கோ நல்ல வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு மைனிங், டெலிகிராம் மைனிங். ஹாம்ஸ்டர் கம்பெட்டை விட வித்தியாசமானது. ஹாம்ஸ்டர் கம்பெட் இல்லை, இது ஹாம்ஸ்டர் கோ. அடுத்தது ஹோல்டுன்னு சொல்லப்படுற இன்னொரு மைனிங் வந்துருக்கு. டெலிகிராம் மைனிங் ஹோல்டு கோயின்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டுருக்கோம். ஹோல்டு வாலெட்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டுருக்கோம். இது ஹோல்டுன்னு சொல்ல அப்புறம் ஒரு கோயின். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளே ஆப்ஷனை கொண்டு வரும். அதில் எனர்ஜிலாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ப்ளே சேனல், சட்
1 இருக்குது. அதில் ப்ளேன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு இல்லை ஒரு ஹோல்டுன்னு சொல்ல ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஹோல்டு பண்ணணும். இந்த கோயின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமர்த்தி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வச்சுருந்தீங்க அதான் மேலே ஒரு யூன்னு சொல்ல போகிற ஒரு வடிவத்தில் ஒரு மேக்னெட் ஒன்று வரும். அந்த மேக்னெட் அவ்வளோ கோயின்ஸையுமே அது கேப்சர் பண்ணிக்கொள்ளும். அது அப்படியே இழுத்துக்கொள்ளும். இழுக்க நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க டைமில் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த 400ன்னு சொல்ல போகிற அந்த டோட்டல் கோயின்ஸ் குறைஞ்சி வரும். அந்த 400 குறைஞ்ச பிறகு நீங்கள் குறைய மேலே உங்களோட பேலன்ஸ் அட் ஆகின்னு வரும். அதோட டெய்லி கிளைம்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி கிளைம்ன்ற மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் வரும். அதில் டெய்லி டாஸ்க்கெல்லாம் பண்ணி டெய்லி கிளைம், டெய்லி செக்இன், ஒரு நாளைக்கு 500, அடுத்த நாள் 1000, 2500 சொல்லலாம் கூடிக்கொண்டே போகும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதில் பாருங்கள் கனெக்டிவ் 10 வாலெட்லாம் இருக்குது. இப்போதைக்கு யாருமே கனெக்ட் பண்ண வேணாம். எந்த மைனிங்ஸையுமே நாங்கள் ஸ்டார்டிங்கில் கன்வெர்ட் நம்பக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீயாக இருக்கிற எந்த ஒரு வெசட்டுமே இல்லாத ஒரு 20 கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் கனெக்ட் பண்ண வேணாம். அடுத்த டெய்லி ரிவார்ட் எல்லாம் காட்டுது பாருங்கள், டேஷ்போர்ட்லேயே காட்டும். அதை டெய்லி ரிவார்ட்டில் போய் தான் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணி கோயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளணும். அதோட ஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அந்த அவங்களுடைய இன்விடேஷன் லிங்க் வரும். அதையும் அனுப்பி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆக்டிவாக இருந்தவங்களும் இன்ஆக்டிவாக இருக்க வேணாம். எந்த மைனிங்ஸையுமே மிஸ் பண்ண வேணாம். ஒர்க் பண்ணிவிடுவாங்க. சில மைனிங்ஸில் நாங்கள் எதிர்பாராத சான்ஸ்களுக்கு வரும், எதிர்பாராத ப்ராஃபிட் தரும். சிலதுகள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தராது. அதுக்காக நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா மைனிங்ஸ்லையுமே ஒர்க் பண்ணிட்டு அதோட இந்த பூஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது, மல்டி வேல்யூ கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு டைப்பில் கூட கோயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய மைனிங்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மைனிங்ஸில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே, எல்லா டீட்டெயிலுமே, எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் இருக்குது. ஹாம்ஸ்டர் கம்பெனியில் இருந்த மாதிரி, ஹாம்ஸ்டர் கோல் இருக்கிற மாதிரி இதுலேயுமே இருக்குது. டெப் ஸ்வாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பூஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய கோயினிங் ஸ்பீடை, மைனிங் ஸ்பீடை, கோயின் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இருந்தால் சின்ன டாஸ்கள் பண்ண வேண்டியிருக்குது. டெலிகிராம் சேனல்ஸ்லாம் ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது மூலமாக 10,000 கோயின்ஸ், 5,000 கோயின்ஸ்னு உங்களுக்கு கோயின்ஸ்கள், இந்த ஹோல்டு கோயின்ஸ்கள் உங்களுடைய பேலன்ஸில் அட் ஆகிட்டு வரும். இவங்க சப்போர்ட் பண்ணுறது மூலமாக, பழைய நிறைய இதுகளை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் ப்ராஃபிட் வரும், நாங்களுக்கும் ப்ராஃபிட் வரும். அதோட இந்த மைனன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இது ஹாம்ஸ்டர் கம்பெனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கோயின்ஸை நாங்கள் இதிலேருந்து எங்களுடைய மைனிங் ஸ்பீடை கூட்டுறது. ஸோ இன்னும் மைனிங் ஸ்பீட் தான் முக்கியம். டோட்டல் மைனிங் ஸ்பீட் எங்களுக்கு ப்ராஃபிட் பவர்னு சொல்லி ஹாம்ஸ்டர் கம்பெனியில் இருக்கிற மாதிரி இதில் டோட்டல் மைனிங் ஸ்பீடுன்னு சொல்லி மேல் மூலையில் இருக்குது. அது தான் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண அவ்வளோ கோயின்ஸையும் கொண்டு வந்து இதில் நீங்கள் அந்த கோயின்ஸ் மைன் ஆப்ஷனுக்குள்ள வந்து அதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றது மூலமாக உங்களுடைய மைனிங் ஸ்பீடுகள் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக உங்களுக்கு கோயின்ஸ்கள் வரும். உங்களுடைய மைனிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒஃபிஷியல் அவங்க அறிவிக்கலை. ஹாம்ஸ்டர் கம்பெனி அறிவித்த மாதிரி ப்ராஃபிட் பெர் ஹவர் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அறிவித்த மாதிரி இவங்க இன்னும் இந்த ஹோல்டு கோயின், இந்த ஹோல்டு வாலெட்ஸாக வந்திருக்கு இந்த மைனிங் இன்னும் அறிவிக்கலை. எல்லாருமே ஹாம்ஸ்டர் கம்பெனியுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாசிபிளான டைம்லாம் மைண்ட் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டைம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மைன்னு சொல்கிறனால 5வது ஆப்ஷனுக்குள்ள வந்து அந்த கார்ட்ஸையும் சில கார்ட்ஸ்லையும் கிளைம் பண்ணி உங்களுடைய மைனிங் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ணுறது முக்கியம், ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறது முக்கியம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டு போனால் காணாது, டேப் பண்ணவும் தேவையில்லை. மற்ற மைனிங்ஸ் இருக்கிற மாதிரி டேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தேவையில்லை. அந்த ஹோல்டுன்ற இருக்கிற ரெட் கலர் பட்டனை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இருந்தால் அது உங்களுக்கு கோயின்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி தரும். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.